ஹாய் எவ்ரிவன், நான் ராம் பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சயின்ஸ் வீடியோ. அதாவது மனித வரலாற்றிலேயே கண்டுபிடிச்ச மிகப்பெரிய டெலஸ்கோப், மோஸ்ட் பவர்ஃபுல் டெலஸ்கோப், ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை நாசா வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க ராக்கெட்டில். ஸோ ஃப்ரெஞ்ச் கயானா அப்படிங்கிற இடத்துலேருந்து இந்த ராக்கெட் வழியாக இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணப்பட்ட எந்த ஒரு டெலஸ்கோப்பு கூடயும் மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சாலிடான பவர்ஃபுல் டெலஸ்கோப் அப்படின்னா இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அது வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த டெலஸ்கோப் பற்றின விவரங்கள் என்னென்ன, இது என்னென்ன ஆராய்ச்சி வந்து செய்ய போகுது ஸ்பேஸில், இது எவ்வளோ செலவாச்சு லான்ச் பண்ணுறதுக்கு, இது கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ பெரிய சைஸு, இது என்னென்ன வந்து மேல்கூட எத்தனை நாள் வந்து ஸ்பேஸில் இருக்கும் போன்ற எல்லா விவரங்களும், இந்த டெலஸ்கோப் பற்றின எல்லா விவரங்களும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி லான்ச் பேஸான ஃப்ரெஞ்ச் கயானாவில் இருக்கக்கூடிய ஒரு லான்ச் பேஸ்லேருந்து இந்த டெலஸ்கோப் வந்து லான்ச் பண்ணப்பட்டது. இந்த டெலஸ்கோப் வந்து இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப் அப்படின்றாங்க. இதோட மொத்தம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து $9 பில்லியன், $9 பில்லியன் விலை இருக்கக்கூடிய இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பு வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. Ariane 5 அப்படிங்கிற ராக்கெட்லேருந்து EST யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் டைம் 7:30 மணிக்கு இன்றைக்கி காலையில் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த லான்ச் வந்து நாசா மற்றும் USA யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி லைவாக வந்து டெலஸ்கோப் பண்ணாங்க. ஸோ இது வந்து 7000 கிலோ கிட்ட வெயிட் இருக்கக்கூடிய ஒரு டெலஸ்கோப் பண்ணாங்க. 14,000 பவுண்ட் அப்படின்றாங்க. 14,000 பவுண்டுனா கிட்டத்தட்ட 7000 கிலோ. இந்த லான்ச் பண்ணது வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸோட ராக்கெட் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ இது டைரெக்டாக 26 நிமிஷம் பறந்து ஸ்பேஸில் வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணப்படும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸில் ரிலீஸ் ஆன பிறகு அடுத்த 13 நாள் இந்த டெலஸ்கோப் வந்து ஸ்பேஸ்லேயே வந்து ட்ராவல் பண்ணும், ஸ்பேஸ்லேயே வந்து செயில் ஆகும் அப்படின்றாங்க. இப்போ ராக்கெட்டு போய் ஒரு பாயிண்டில் விட்ட பிறகு அங்கேருந்து இந்த டெலஸ்கோப்பு அடுத்த 2 வாரத்துக்கு வந்து செயில் ஆகி போகும். அதோட டார்கெட் டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிறதுக்கு 2 வாரம் ஆகுன்றாங்க ஸ்பேஸில். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, எர்த்தில் இருந்து 1 மில்லியன் மைல்ஸ் தூரத்தில் வந்து அந்த டெலஸ்கோப் வந்து நிலைநிறுத்தப்படும். ஸோ அவ்வளோ தூரத்தில் வந்து ஒரு டெலஸ்கோப் வந்து இடத்துலேருந்து அமைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது. இந்த 1 மில்லியன் மைல்ஸுங்கிறது ஒரு கணக்குக்கு சொல்லணும் அப்படின்னா, எர்த்துலேருந்து 3 எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது, 2.5 லட்சம் மைல் இருக்குது. அதோட 4 மடங்கு தூரத்தில் இந்த டெலஸ்கோப் வந்து நிலைநிறுத்தப்படும். அங்கேருந்து அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்பேஸை வந்து அங்கே இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இந்த 7000 கிலோ டெலஸ்கோப்பை வந்து நாசாவும் மற்ற ஈசாவும் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணப்பட்ட மிகப்பெரிய டெலஸ்கோப் எதுன்னு பார்த்தா ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இது வந்து 30 வருஷமாக ஸ்பேஸில் வந்து இருந்துட்டு இருக்கு. ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன் பாருங்கள். ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து இருக்கிற தூரம் இடத்துலேருந்து 340 மைலில் தான் வந்து இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் இருக்குது. ஆனால் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து 1 மில்லியன் மைல்ஸில் வந்து இருக்க போகுது. இப்போ எவ்வளோ தூரத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் கற்பனை பார்க்க முடியும். இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து இடத்த வந்து 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து சுற்றி வரதா சொல்கிறாங்க. அவ்வளோ கிட்டக்க வந்து அந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப் இருக்குது. இங்கேருந்தே நம்ம வந்து பல பிளானட்ஸு, பல எக்ஸோ பிளானட்ஸு, எர்த்து மாதிரி இருக்கக்கூடிய பல பிளானட்ஸை வந்து நம்ம ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு இந்த 340 மைல்லேருந்து. அப்போ 1 மில்லியன் மைல்லேருந்து நீங்கள் ஒரு டெலஸ்கோப் வந்து ஒரு ஸ்பேஸை பார்க்குது அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஈவன் ஏலியன்ஸை கூட ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து நம்புகிறாங்க. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படிங்கிற அந்த பேரே வந்து நாசாவில் ஒரு 30 வருஷமாக ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃபோட பேர் தான் அந்த ஜேம்ஸ் வெப் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்போட 100 டைம்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டெலஸ்கோப் அப்படின்றாங்க. இது வந்து சயின்டிஸ்ட்டு யூனிவர்ஸை பற்றி இன்றைக்கி வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கிற பல விஷயங்களை வந்து அப்படியே வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இந்த டெலஸ்கோப் வந்து பார்க்கப்படுது. அதாவது இருக்கிறதுலே பவர்ஃபுல் டெலஸ்கோப், மனிதன் உண்டாக்குனதுலே பவர்ஃபுல். அதாவது 7000 கிலோ அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய டெலஸ்கோப் வந்து அவங்க ஸ்பேஸ் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் கற்பனை பண்ணுறாங்க. இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கும் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னு பார்த்தா, ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து ஆப்டிக்கல் மற்றும் அல்ட்ரா வயலட் வேவ்லென்ஸில் தான் வந்து ஸ்டடி பண்ணிச்சு பிளானட்ஸ் எல்லாம். இப்போ அது வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ வியூ கிடைக்க முடியுமோ அதுதான் வந்து ஸ்டடி பண்ணிச்சு. ஆனால் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்னென்னு பார்த்தா இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரம் வச்சு ஸ்டடி பண்ணுவாங்க. அப்போ ஸ்டடி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அந்த காஸ்மோஸில் இருக்கக்கூடிய கேஸு, டஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து மீறி
அந்த பக்கம் எப்படி வந்து ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆகுது, எப்படி வந்து ஸ்டார்ஸ் உருவாகுது, புது புது பிளானட்ஸ் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நேரடியாக வந்து அதை பார்க்கக்கூடிய சக்தி இந்த இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரம் மூலிமா ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்புக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாசா சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. இந்த புது டெலஸ்கோப்பில் இருக்கக்கூடிய அந்த லென்ஸு இது வந்து 18 ஹெக்ஸாகனல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் கோல்டு கோட்டட் பெரிலியம் மெட்டல் அப்படிங்கிற அந்த மெட்டலில் வந்து செய்யப்பட்ட அந்த லென்ஸ் அது. ஸோ இது வந்து மிகப்பெரிய லென்ஸ் அப்படின்றாங்க. இது வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரையோ பிளானட்டையோ அவ்வளோ கிளியராக வந்து அந்த லைட் வந்து இந்த லென்ஸில் வந்து விழுகிற மாதிரி அவ்வளோ பெரிய லென்ஸ், கோல்டு பிளேட்டட் லென்ஸ் பெரிலியம் மெட்டலில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா எவ்வளோ பயங்கர தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை கூட பார்க்க முடியும் அப்படின்னா, அப்போ எவ்வளோ தூரத்தில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஒரு டெலஸ்கோப் பார்க்குதோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் பாஸ்ட்டில் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்தளவுக்கு நம்ம வந்து பின்னோக்கி ட்ராவல் பண்ணி நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண எந்த ஒரு டெலஸ்கோப்பும் வந்து பார்க்காத ஒரு தூரத்தை இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது நம்ம வந்து இந்த யூனிவர்ஸ் உருவானது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பிக் பேங் அப்படிங்கிறது தெரியும். அந்த பிக் பேங் தியரியில் தான் வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து உருவாச்சு. ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டு அங்கேருந்து வந்து ஒரு கிரகங்களும் ஸ்டார்ஸும் பிளானட்ஸும் அப்புறம் வந்து பெரிய அந்த கேலக்சிஸும் வந்து உருவாச்சு அப்படிங்கிறது யூனிவர்ஸ் விரிஞ்சதே வந்து அந்த பிக் பேங்லேருந்து, அந்த ஒரு வெடிப்புலேருந்து தான் வந்து யூனிவர்ஸ் உருவாச்சு. அப்போ இன்றைக்கி வரைக்கும் யூனிவர்ஸ் உருவானது நம்ம வந்து 13.8 பில்லியன் இயர்ஸ் ஆச்சு அப்படின்றோம். 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு தூரத்தில் இருக்கக்கூடிய லைட்டை வந்து நம்ம டெலஸ்கோப் வந்து பார்த்துருக்கு. அப்போது பிக் பேங் உருவாகி 13.8 பில்லியன் இயர்ஸ், நம்ம எர்த்து உருவாகி கிட்டத்தட்ட 6 to 7 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. அதை விட 2 மடங்கு அதிகமாக வந்து பிக் பேங் உருவாகிருக்கு, யூனிவர்ஸோட வயசு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் என்ன பண்ணணும், எவ்வளோ தூரத்தில் பார்க்கும் அப்படின்னா பிக் பேங் உருவாகி ஒரு 100 மில்லியன் இயர்ஸில் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த டெலஸ்கோப் பார்க்கும் அப்படின்னாங்க. 100 மில்லியன் இயர்ஸ் அப்படிங்கும்போது இந்த 13.8 பில்லியன் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது 100 மில்லியன் இயர்ஸுங்கிறது ரொம்ப கம்மி. அதாவது வந்து ரொம்ப கிட்டக்க பிக் பேங் உருவாகி ஒரு சின்ன பீரியட் தான் இந்த 100 மில்லியன் இயர்ஸ் அப்படின்றாங்க. அந்த 100 மில்லியன் இயர்ஸ்க்குள்ளேயே வந்து நம்ம இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து போய் அங்கே இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து படிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த டெலஸ்கோப் இருக்குது அப்படின்றாங்க. கம்பேரிட்டிவ்லி ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து 400 மில்லியன் இயர்ஸ் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் இதை பார்த்துச்சு. ஆனால் வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இன்னும் பேக்கில் போய் 100 மில்லியன் இயர்ஸ் பிக் பேங் உருவாகி 100 மில்லியன் இயர்ஸ் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து இருக்கும். இந்த எப்படி வந்து ஸ்டார்ஸ் உருவாச்சு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிளாக் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தியரி வந்து இன்றைக்கும் வந்து சயின்டிஸ்ட்டாக ஹாண்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தா இந்த பிளாக் ஹோல்ஸ். இந்த பிளாக் ஹோல்ஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேலக்சிஸை யூனிவர்ஸஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிளாக் ஹோல்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்கும் ரொம்ப தூரத்தில் அதாவது டிஸ்டன்ட் கேலக்சிஸை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கும் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து நம்புகிறாங்க. இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட பவர் என்ன அப்படின்னா அதாவது எர்த் மாதிரியே வந்து லைஃப்பை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் வந்து ஒரு பிளானெட்டில் இருக்கா அப்படிங்கிறத அந்த அளவுக்கு க்ளோஸாக வந்து ஸ்டடி பண்ண அளவுக்கு வந்து இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு பவர் இருக்குது அப்படின்றாங்க. முக்கியமாக நம்ம பிளானட்ஸில் இருக்கக்கூடிய பக்கத்து பிளானட்ஸான மார்ஸ், சேட்டர்னில் இருக்கக்கூடிய அந்த மூன், ஐசி மூன்ஸ் இருக்கு இல்லையா, டைட்டன் போன்ற மூன், இதெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பாக வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து நம்புகிறாங்க. இந்த டெலஸ்கோப் வந்து $9 பில்லியன் வந்து செலவு பண்ணப்பட்டிருக்கு. நாசா மட்டுமே இல்லை, நாசா அப்புறம் வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அப்புறம் கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இவங்க எல்லாவோட கொலாபரேஷனில் தான் வந்து இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. நாசா வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை 2011 வந்து லான்ச் பண்ணுறதா இருந்தது. ஆனால் வந்து இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்து லேட் பண்ணி தான் இப்போ தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினலாக வந்து அவங்க பிளான் பண்ண காஸ்ட் வந்து $8.8 பில்லியன் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். ஆனால் அதோட ஆப்ரேஷன் காஸ்ட்டு, அது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான காஸ்ட் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட $9.66 பில்லியன் வந்து செலவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஒரிஜினலாக நாசா பிளான் பண்ணது 8.8, ஆனால் வந்து இப்போது அதை விட $1 பில்லியன் வந்து அதிகமாகவே இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடப்படுது. இந்த டெலஸ்கோப்பை மெயின்டைன் பண்ணக்கூடிய, அதாவது இப்போ லான்ச் பண்ணியாச்சு 1 மில்லியன் 2 வாரத்துக்கு அப்புறம் வந்து 1 மில்லியன் மைல்ஸ்க்கு அப்புறம் எர்த்துக்கு அப்புறம் வந்து எர்த்துலேருந்து 1 மில்லியன் மைல்ஸில் வந்து அது போய் நின்று அங்கேருந்து ஸ்பேஸை வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வேணும் இல்லையா, எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கும். இப்போ அது வந்து கான்ட்ராக்டர் யாருன்னு பார்த்தா ஸ்பேஸ் டெலஸ்கோப் சயின்ஸ் இன்ஸ்டியூட், அது வந்து பால்டிமோரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அவங்க தான் வந்து இந்த டெலஸ்கோப்பை மேனேஜ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து மேனேஜ் பண்ணுறது எப்படின்னா 2022 சம்மர் டைம்லேருந்து மேனேஜ் பண்ண தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது.
அதுக்கப்புறம் வந்து அடுத்த 6 மாதம் இந்த டெலஸ்கோப்பை வந்து அலைன்மெண்ட் பண்ணுறது, காலிப்ரேஷன் பண்ணுறது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து காலிப்ரேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் தொடர்ச்சியாக 6 மாதம் வந்து இந்த கம்பெனி வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாசா வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. இந்த 6 மாதம் காலிப்ரேஷன்லாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து ஃபஸ்ட்டு நாசா வந்து இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் யூஸ் பண்ணி இமேஜஸை ஃபோட்டோஸ் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்போட லைஃப் டைம் வந்து 10 வருஷத்துக்கு ஸ்பேஸில் இருந்து அது ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதான் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை. இதை பற்றி தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இது பற்றின இந்த சயின்ஸ் அறிவியல் பற்றினா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போல் தகவல் தெரியுறதுக்கு என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டெல் த நெக்ஸ்ட் டைம். பாய். தேங்க்யூ. டேக் கேர். குட் நைட்.